ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். மனிதர்களில் பலர் தேவதைகளை வழிபடுவதன் காரணத்தை 12வது ஸ்லோகத்தில் ஷியாமசுந்தரன் சாட்டுகின்றார். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. இஹ இந்த மானுஷே லோகே மானிட உலகில் கர்மணாம் கர்மங்களின் சித்திம் பயனை காங்க்ஷந்தகா விரும்புபவர்கள் தேவதாக தேவதைகளை யஜந்தே வழிபடுகிறார்கள். ஹி ஏனென்றால் கர்மஜா கர்மங்களினால் விளையும் சித்திகி பயன் க்ஷிப்ரம் விரைவில் பவதி கிடைத்து விடுகிறது. மனுஷலோகே என்று ஏன் கூறப்பட்டது? யாகம் முதலிய கர்மங்களினால் இந்திராதி தேவதைகளை உபாசிக்கும் உரிமை மனித பிறவி அடைந்தவர்களுக்குத்தான் உண்டு, மற்ற பிறவிகளுக்கு கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக மனுஷலோகே என்று கூறப்பட்டது. கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்தக கர்மங்களின் பயனை விரும்புபவர்கள் யார்? பிரயோஜனம் அனுத்தியஸ்ய மந்தோபின பிரவர்த்ததே பயனை விரும்பாமல் எந்த மந்தமதியுடையவனும் எந்த செயலிலும் பிரவர்த்திக்க மாட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் எந்த செயலை செய்தாலும் நாம் அதனுடைய பலனை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த செயலுக்குரிய பலன் அவசியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பயனை விரும்பி செய்யும் கர்மம் ஒருவனை பந்தப்படுத்துகிறது. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன கர்மங்களை செய்வதில் தான் உனக்கு பொறுப்பு உண்டு, பயன்களை விரும்புவதில் உனக்கு உரிமை இல்லை என்று 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில் செங்கமலநாதன் சொல்லியுள்ளார். இருந்தாலும் இந்த உலகத்திலே பலனை விரும்பியே பெரும்பான்மையான மனிதர்கள் செயல்புரிகின்றனர். உலகியல் போகங்களில் ஈடுபாடு உடைய அவர்கள் தாம் செய்யும் செயல்களின் பயனை விரைவில் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மனைவி, மக்கள், செல்வம், வீடு, பதவி, புகழ் ஆகியவற்றிலேயே பற்று உடையவர்களாய் தம் விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றிக் கொள்ள அந்நிய தேவதைகளை வழிபடுகின்றார்கள். காமைஸ்தைஸ்தை ஹிருத ஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா அந்தந்த போகப் பொருட்களில் ஏற்படும் ஆசையினால் விவேகத்தை இழந்தவர்கள் தம்முடைய இயல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த நியமங்களை கைக்கொண்டு மற்ற தேவதைகளை வழிபடுகின்றனர் என்று 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யுகத்தில் யோகீஸ்வரன் எம்பியுள்ளார். க்ஷிப்ரம் சித்திர் பவதி என்றார். தேவதைகளை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்யும் கர்மங்களின் பயன் க்ஷிப்ரம் உடனே கிடைக்கிறது. தம்மை உபாசிப்பவர்களுக்கு தாம் அளிக்கும் போகங்கள் நன்மை தருமா தீங்கு விளைவிக்குமா என்பதையெல்லாம் சிந்திக்காமல் கர்மங்களை முறைப்படி அவர்கள் நன்கு அனுஷ்டித்தார்களா என்பதை மட்டுமே பார்த்து அந்தந்த கர்மங்களுக்கேற்ற பலன்களை உடனே தேவதைகள் வழங்குகின்றார்கள். அந்த பலன்களும் நிலையான பலன்கள் அல்ல. ஆனால் பகவானோ பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் உடனே நிறைவேற்றுவதில்லை. பக்தர்களுக்கு எது ஹிதம் நன்மையை தருமோ, எது அஹிதம் எது தீங்கு விளைவிக்குமோ என்பதையெல்லாம் ஆலோசித்து உயர்ந்த பயனை அடையும் வழியில் அவர்களை பிரவர்த்திக்க செய்கின்றார். இதனால் மந்த புத்தியுடையவர்கள் கர்மங்களின் பயனை உடனே பெற வேண்டும் என்று விரும்பி மற்ற தேவதைகளை வழிபடுகின்றார்கள். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. 4 வர்ணங்கள் கொண்ட சமூகம் உருவாவதற்கான காரணத்தை 13வது ஸ்லோகத்தில் சர்வேஸ்வரன் சாட்டுகின்றார். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். சாதுர்வர்ண்யம் வேதியர், வேந்தர், வணிகர்,
வேளாளர் என்ற 4 வர்ணங்கள் கொண்ட சமூகம் குண கர்ம விபாகஷகா, குணங்களையும் கர்மங்களையும் ஒட்டிய பிரிவுகளாக மயா என்னால் சிருஷ்டம் படைக்கப்பட்டது. தஸ்ய அந்த படைப்பு முதலிய செயல்களை செய்கின்ற கர்த்தாரமப்பி கர்த்தாவாக நான் இருந்தபோதிலும் அவ்யயம் அழிவற்ற மாம் என்னை அகர்த்தாரம் கர்த்தா அல்ல என்றே வித்தி அறிவாயாக. மனிதர்களை படைத்த புண்டரிகாட்சன் அவர்களின் குணங்களையும் கர்மங்களையும் அடிப்படையாக கொண்டு 4 வர்ணத்தை அமைத்தார். குணங்கள் என்பது சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களாகும். தொன்று தொட்டு மனிதர்கள் பல பிறவிகளில் செய்யும் கர்மங்களை அனுசரித்து குணங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. மணிவண்ணன் மனிதர்களை படைக்கும் பொழுது அவருடைய குணங்கள் கர்மங்கள் இவற்றிற்கு ஏற்றவாறு பிறவியை அளிக்கிறார். சத்துவகுணம் அதிகமாக இருப்பவர்களை பிராமண வர்ணத்திலும், சத்துவகுணம் கலந்த ரஜோகுணம் அதிகம் உள்ளவர்களை சத்திரியராகவும், தமோகுணம் கலந்த ரஜோகுணம் அதிகம் உள்ளவர்களை வைசியர்களாகவும், ரஜோகுணம் கலந்த தமோகுணம் அதிகம் உள்ளவர்களை 4ஆம் வர்ணத்திலும் பிறக்க வைக்கிறார். இவ்விதம் பிரிக்கப்பட்ட வர்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் சுபாவத்திற்கு ஏற்றபடி அவர்களுக்கு எது சாத்தியமாகுமோ அப்படிப்பட்ட கர்மங்களையும் விதிக்கிறார். பிராமண சத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைஹி. ஹே பரந்தப, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் ஆகியோரின் கர்மங்கள் அவர்களுடைய இயல்பிலிருந்து உண்டான குணங்களுக்கேற்ப பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பிராமணருடைய கர்மங்கள் எவை? ஷமோ தமஸ்தப சௌச்சம் சாந்தி ராஜவம் ஏவச்ச ஞான விஜானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். மன அடக்கம், புறநடக்கம், தவம், அகத்தூய்மை, புறத்தூய்மை, பிறருடைய குற்றத்தை பொறுத்து கொள்ளுதல், நேர்மை, ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக புத்தி ஆகியவை பிராமணர்களுக்கு இயல்பான கர்மங்களாகும். சத்திரியர்களின் தர்மங்கள் யாவை? ஷௌரியம், தேஜோ, திருதி, தாட்சியம், யுத்தே சாப்பிய பலாயனம், தானமேஸ்வர பாவஸ்ச சாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். சூரத்தனம், தேஜஸ், உறுதி, திறமை, போரில் புறங்காட்டாமை, தானம், அடக்கியாளும் தன்மை ஆகியவை சத்திரியர்களுக்கு இயல்பாக உண்டான கர்மங்களாகும். கிருஷி கௌரட்சிய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். உழவு தொழில் செய்தல், பசுக்களை காத்தல், வாணிபம் செய்தல் ஆகியவை வைசியர்களுக்குரிய இயல்பான கர்மங்களாகும். மக்கள் அனைவருக்கும் சேவை புரிதல் 4ஆம் வர்ணத்தாரான சூத்திரர்களுக்கு இயல்பான கர்மங்களாகும். இவ்வாறு 18வது அத்தியாயமான மோட்ச சந்நியாச யோகத்தில் குண கர்மங்களுக்கு ஏற்றபடி 4 வித வர்ணத்தார்க்குரிய கர்மங்களை பாவன சரித்திரன் பிரித்து கொடுக்கிறார். 4 வர்ணத்தாரிடையே உயர்வு தாழ்வு என்ற பேதம் இல்லை. நம் உடலில் உள்ள உறுப்புகளில் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற பேதம் இருக்கிறதா? இல்லையே. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செயலுண்டு. அனைத்து உறுப்புகளும் ஒழுங்காக தத்தம் செயலை செய்வதால் தான் மனிதன் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ முடியும். அவ்வாறே 4 வர்ணத்தாரும் தம் தம் கடமைகளை சரிவர செய்தால்தான் மனித சமுதாயம் நலம் பெறும். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய அகர்த்தாரம் அவ்யயம் என்றார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து சம்ஹாரம் செய்கிறார். ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏனவா ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி. இந்த உயிர்கள் அனைத்தும் யாரிடமிருந்து உண்டாகின்றனவோ, உண்டான உயிர்கள் யாரால் உயிர் வாழ்கின்றனவோ, யாரிடத்தில் ஒடுங்குகின்றனவோ அவரே பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டுமென உபனிஷத்தில் உரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உலகத்தை படைத்து உலகம் நன்கு இயங்குவதற்காக குணகர்மங்களை அடிப்படையாக கொண்டு 4 வர்ணங்களாக பகுத்தது முதலிய அனைத்து செயல்களும் ஆதிநாதனால் நிகழ்ந்தாலும் அவருடைய செயல்கள் தெய்வீகமானது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய எந்த செயலிலும்
அவருக்கு கர்த்தா என்ற எண்ணமோ விருப்பு வெறுப்போ கிடையாது. அவருடைய முன்னிலையில் பிரகிருதி அனைத்து செயல்களையும் செய்கிறது. உண்மையில் உலகோத்தமனுக்கு எந்த செயலிலும் சம்பந்தமில்லை. நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. ஹே தனஞ்சய, படைப்பு முதலிய எல்லா கர்மங்களிலும் நான் பற்றில்லாமலும் உதாசீனனை போலும் இருக்கின்றேன். ஆகையால் என்னை எந்த செயல்களும் பந்தப்படுத்துவதில்லை என்று 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்யத்தில் ராஜீவ நேத்திரன் கூறியுள்ளார். ஆகவே ஆலிலை பெருமானை அகர்த்தா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம்.